வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சக்தி திருமகள். ஹீரோ விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு சவுண்ட் இன்ஜினியரா தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தன்னுடைய கனவான மியூசிக் டைரக்டரா டெலிவிஷன் சீரியல்ல ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து வண்ணத்திரைக்குள்ள வந்து பல ஹிட் பாடல் மூலமா தமிழ் சினிமாவுடைய பாடல்கள் உலகம்குள்ள பரவி இருக்கு. இளையராஜா சார், ரஹ்மான் சார் எல்லாம். ஆனா அதை தாண்டி நாக்கு மூக்கங்கிற ஒரு பாடல் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் மேட்சஸ், இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ் மாதிரி பெரிய பெரிய அரங்குகள்ல வந்து இந்த நாக்குமுக்கா பாடல்கள் வந்து மொழி தெரியாதவர்களையும் வைப் செய்து வைத்த ஒரு பாடல் அது. அந்த பாடலுடைய மியூசிக் டைரக்டரா விஜய் ஆண்டனி வந்து உலக அளவில் கவனிக்கப்பட்டாரு. அப்படியே போகுது. நிறைய வெற்றி படங்கள், பெரிய ஹீரோக்களோட படங்கள் எல்லாம் பண்றாரு. ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் போயிட்டு இருக்காரு. ஒரு நல்ல கதையோட அவருக்கு வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. அவரே ஹீரோவும் நடிக்கிறாரு. ஹிட் ஆகுது. அப்படியே சில படங்கள் ட்ரெய்லர், சில படம் ஆவரேஜ், ஒரு படம் ஹிட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும்போது பிச்சைக்காரனுங்கிற படம் மூலமா அவர் வந்து கவனிக்கப்பட்ட ஒரு ஹீரோவா மாறினாரு. அதனுடைய சீக்வல்ல வந்து அவர் டைரக்டராகவும் மாறுறாரு. அப்படி படிப்படியா வளர்ந்து ஒரு ஒரு ப்ராமிசிங் ஆர்டிஸ்டா இருந்தாரு. மக்கள் வந்து அவருடைய படங்களை போய் தேடி போய் பாக்குறாங்க, விரும்பி பாக்குற அளவுக்கு அவர் வளர்ந்துருக்காரு. 24 படத்தை கம்ப்ளீட் பண்ணி 25வது படத்துல ஒரு லாங் டிராவல் பண்ணியிருக்காரு. அதுக்காக விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கும் அவருடைய மனைவி பாத்திமா விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் எங்களுக்கு சேனல் சார்பா வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம். இந்த சக்தி திருமகன் திரைப்படத்தை பத்தி பார்ப்போம் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆர்டிஓ ஆபீஸ்ல இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அவங்க வந்து மக்களுக்கும் ஆர்டிஓ அவர்களுக்கும் நடுவில் ஒரு சின்ன பாலமா செயல்பட்டு ஒரு விஷயம் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கான அவங்க ஒரு நியாயமான ஒரு கமிஷன் வந்து வாங்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கை நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தலைமை செயலகத்துல உட்காந்துக்கிட்டு பொலிட்டிக்கலா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுறது, பொலிட்டிக்கல் மீடியாக்கு வேலை பார்க்கறது தான் விஜய் ஆண்டனி. இவங்க வந்து ஒரு வேலை தேடி வர்றாங்க. அங்க வேலை முடியாதனால நீங்களே உங்க ஆபீஸ்ல ஒரு வேலை கொடுங்க சொல்லி ஹீரோயின் ரியா ஜித் அப்படி கேட்க, அப்படியே வந்து அவர் காதலியா அவர் மனைவியா மாறுறாங்க. அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய டீல் வருது. அந்த டீலை முடிச்சு கொடுத்த பிறகு அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது. அந்த பிரச்சனைல அவர் மீண்டு வந்தாரா இல்லையா? அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு எல்லா கவர்மெண்ட்டுமே எல்லா ஸ்டேட்லயுமே பின்னாடி இருந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வர்க்கத்தார் இருப்பாங்க. அந்த வர்க்கத்தாருக்கும் விஜய் ஆண்டனி அவர்களுக்கும் என்ன தொடர்பு, அவங்களுக்குள்ள எப்படி மோதல் உண்டாச்சு, எப்படி அந்த பிரச்சனையை முடிச்சு வச்சாங்க அப்படிங்கிறத படத்தோட மொத்த சுருக்கம். இதில் விஜய் ஆண்டனி அவர்கள் வந்து அவருடைய கதாபாத்திரத்துக்கு தேவையான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. ஹீரோயின் அவர்களும் இன்டர்வல் பிறகு 2 டைலாக் தான். அவங்களுக்கு வந்து பெஸ்டா ஸ்கோப் இல்லைங்கிறத விட இந்த கதைக்கு அவங்க அவ்வளவு தேவைப்படல. அதனால வந்து அவங்க கேரக்டரை கரெக்டா பண்ணியிருக்காங்க. செல்முருகன் அவர்கள் வந்து விவேக் சார் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு நல்ல சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா அவருடைய ரோல் சூப்பரா இருக்கு. நல்லா பதிவு பண்ணியிருக்காரு. சாய் சார் வந்து எப்படி காமெடினா வந்து இப்போ ஒரு முக்கியமான சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா வளர்ந்துருக்காரோ, அதே மாதிரிதான் இந்த படத்துக்கு பிறகு வந்து கண்டிப்பா செல்முருகன் அவர்களும் நிறைய படங்கள்ல நிறைய சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டோட எல்லாம் அவங்க கிடைக்கும்னு சொல்லி நம்ம நம்புறோம். அவருக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நாளைக்கு பிறகு காதல் ஓவியம் கண்ணன் அவர்கள் வந்து இந்த படத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு. அவருடைய ரோல் சூப்பரா இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி தொடங்கி எப்படி முடியுது அப்படிங்கிறதுக்குள்ள இன்டர்வல் வந்துட்டு அவ்வளவு ஸ்பீடு எங்கேயுமே வந்து ஆடியன்ஸ் வந்து கெஸ் பண்ண முடியாத இருக்கும், ப்ரெடிக்ட் பண்ண முடியாத இருக்கும். ஒவ்வொரு சீனும் அவ்வளவு பிரில்லியண்டா சூப்பரா நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. இன்டர்வல் முடிஞ்ச பிறகு வந்து பெரியாருடைய கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அங்கதான் வந்து அந்த விஜயானுடைய பிளாஷ்பேக் சீன்ஸ் எல்லாமே ஓபன் ஆகுது. அங்கதான் இந்த படத்துடைய மையக்கருவான இந்த ஃபைட் பிட்வீன் தி டூ ஐடியாலஜி, 2 தத்துவங்களுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு போறதான் இந்த படத்துடைய கதையை வந்து செகண்ட் ஹாப்ல தொடங்கி செகண்ட் ஹாப்ல அவ்வளவு அழகா சூப்பரா முடிச்சிருக்காங்க. டைரக்டரை பத்தி தான் நிறைய பேசணும். காஸ்டிங் டெக்னீஷியன் தவிர்த்து நம்ம டைரக்டரை பத்தி தான் பேசணும். ஏன்னா படத்துல வந்து அவ்வளவு வந்து பிரில்லியன்ஸ் இருக்கு. ஏன் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம நாட்டுடைய குடியரசுத் தலைவர் வந்து ஒரு திரௌபதி முர்மு அவர்கள், அவங்களுக்கும் நாங்க தான் உலகத்திலேயே வந்து சிறந்த அறிவாளிகள், அதாவது இந்தியாலேயே எங்களை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது, நாங்க தான் வந்து எல்லா அரசாங்கத்தையும் ஆட்டி வைக்கிறோம், நாங்க தான் வந்து கிங் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வர்க்கம் வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கு இல்லையா? அந்த வர்க்கம் வெர்சஸ் ஒரு ஷெட்யூல் ட்ரைப் ஒரு பையனுக்கும் நடக்கிற ஒரு வார், 2 ஐடியாலஜி, திராவிடம் வெர்சஸ் இன்னொரு ஐடியாலஜி என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 2 ஐடியாலஜிக்கு நடக்கிற போரை வந்து அவ்வளவு தத்ரூபமா மக்களுக்கு புரியுற மாதிரி சீன்ஸா கன்வெர்ட் பண்ணி அழகா படிச்சிருக்காருங்க நம்ம டைரக்டர் அருண் பிரபு. அவங்க வந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காரு. அருண் பிரபுடைய மொத்த கண் தான் இதுல வந்து நம்ம அவருடைய படமா தான் பார்க்கணும். கண்டிப்பா அவ்வளவு ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல, அவ்வளவு இன்புட்ஸ் இருக்கு, அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது நான் எப்படி பாக்குறேன்னா, அந்த படத்தை வந்து கண்டிப்பா ஃபியூச்சர் ஜெனரேஷன்ல வந்து பொலிட்டிக்கல் ஜானர்ல ஒரு படம் பண்றவங்க வந்து மற்ற மொழி பாடங்களால எப்படி ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்களோ அதே மாதிரிதான் கண்டிப்பா சக்தி திருமகன் அப்படிங்கிற ஒரு படத்தையும் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாங்க. அவ்வளோ
படம் வந்து சூப்பரா இருக்கு. இதுல ஒரு முக்கியமான ஒரு டைலாக் பத்தி நான் பேசி ஆகணும். அதுலதான் டைரக்டருடைய ஸ்டப் நமக்கு புரியும். என்னன்னா, நீ வந்து இதை வந்து பெருசு பண்ணணும்னு நினைக்கிற, ஆனா இதை நான் மறைக்கிறதுக்காக 4 கலவரத்தையும் 2 கிரிக்கெட்டருடைய ரிட்டைர்மெண்ட் ஃபங்க்ஷனையும் ஒரு 20 செலிபிரிட்டியுடைய சென்சேஷனை உருவாக்கி வச்சிருக்கா. உன் செய்தி ஒரு துண்டு செய்த கூட வராதுன்னு சொல்லி ஒரு டைலாக் இருக்குங்க. அதுலயே படத்தோட மொத்த கதையும் அடக்கலாம். அந்த அளவுக்கு வந்து அந்த வந்து 2 தத்துவங்களுக்கு இருக்கான பிரச்சனையை வந்து சூப்பரா பேசியிருக்காரு. பெரியவருடைய தேவை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த படம் பேசியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த படத்தை பத்தி நான் சுருக்கமா சொல்லி முடிக்கணும் அப்படின்னா, ஒரு 30 வருஷமா அம்பேத்கரிய, பெரியாரிய, மார்க்சிய இயக்கங்களை இயங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதியும், சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டும் 2 பேரும் சேர்ந்து மிக்சடா ஒரு கதை பண்ண எப்படி இருக்குமோ அப்படிதான் இந்த படம் இருக்கு. அவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அது ஒரு நல்ல படம். கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். சில பேர் சொல்லலாம் சி சென்டர் கனெக்ட் ஆகுமான்னு சொல்லி. சி சென்டர் கனெக்ட் ஆகாம இருக்கலாம். ஆனால் ஃபியூச்சர்ல வந்து சி சென்டர் மக்களுக்கு தேவையான ஒரு படமா இது மாறும். நிறைய பேர் வந்து அவங்க வந்து ஓட்டுகள் ஒரு விஷயங்களை பார்ப்பாங்க. இந்த தசராக்கு இந்த படம் வந்து கண்டிப்பா 10 நாள் எல்லா ஆடியன்ஸும் வந்து என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு திரைப்படமா சக்தி திருமகன் திரைப்படம் இருக்குன்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த படத்தை சூப்பரா கொடுத்த திரு அருண் அவர்களுக்கு எங்கள் சேனல் சார்பா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.